காலை வணக்கம். அபோரிஜினல் என்ற ஒரு இனம், அவங்க கூட்டமாக வாழ்ந்தாங்க. நதிகளையும் கடற்கரை ஓரத்திலே வாழ்ந்து இருந்தாங்க. அவங்க மீன்களை பிடிப்பதற்கு கூடை, ஈட்டி, அந்த மாதிரி கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க. அவங்க நெருப்பை கொண்டு விலங்குகளை விரட்டி இருக்கிறார்கள். இலைகளிலும் வேர்களிலிருந்தும் விஷத்தை தயாரித்திருக்கிறார்கள். அவர்கள் ஆடை அணியவில்லை, மாறாக விலங்குகளின் கொழுப்பை உடலெங்கும் தடவி கொண்டு குளிரிலிருந்து தங்களை காப்பாற்றி கொண்டார்கள். இவர்களுடைய அந்த பாறை வரைவுகள் அதெல்லாம் மிக அருமையாக வரைய வச்சுருக்காங்க. எலும்புகளை வரைஞ்சிருக்காங்க, உறுப்புகளை வரைஞ்சிருக்காங்க. அது நிறைய மிருகங்கள் அவங்க வரைவு அந்த பட ஓவியங்களில் கிடைச்சிருக்கு. இவர்களுடைய காலங்களில் தான் அதிகமாக இந்த ஆவிகளுடைய சக்தி வேலை செய்ததாக நம்பப்படுகிறது. அந்த சக்திகள் தான், ஆவிகளுடைய சக்திகள் தான் உலகத்தை உருவாக்கி இருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அவங்க இந்த பூமராங்கன்னு சொல்லப்படுகிற ஒரு கலாச்சார ஒரு ஆயுதத்தை பயன்படுத்துகிறாங்க. அவங்க இந்த மாயாஜால நடனங்கள் பண்ணாங்க. உடம்பு பூரா ஒரு ரகசிய குறியீடுகளை வரைந்து வைத்துக் கொள்வார்கள். அந்த குறியீடுகளை வச்சுட்டு போர்க்காலங்களிலும் வேட்டையாடுவதற்கு பயன்படுத்தி கொண்டார்கள் என்பது தகவல். காலை வணக்கம்.